நேயர்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெறுப்பும் சலிப்பும் மிகுந்த நேரங்களில் அன்போடு வழிநடத்த ஒருவர் கிடைத்தால் அவர் பின்னே கண்ணை கட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏங்குவோர் பலர். அந்த ஏக்கத்தை நீக்குவது இறைவன் அருள் புரியும் ஆலயங்கள் மட்டும்தான். ஆலயம் மட்டுமல்ல, அந்த ஆலயத்தை உங்கள் கண்முன் காட்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியும் தான். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஆலயம் என்பது வெறும் கட்டிடமல்ல, தத்துவத்தின் அடிப்படையில் அறிவியல் கண்ணோட்டத்தோடு எழுப்பப்பட்டவை. இறைவன் அருள் பொழிந்து தானே தோன்றிய இடங்களே ஆலயங்கள். இறைவனை வழிபட்ட எல்லோருமே உயர்வடைந்து இருக்கிறார்கள். உய்வதற்காகவே இந்த பிறவி. இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் என்ன திருக்கோயில் என்பதை காணலாம், வாருங்கள். மாமரக் காட்டின் நடுவே கொழுந்து விட்டெறியும் பஞ்சாக்கினியின் நடுவில் காமாட்சி. திரிபுண்டரமான பிறை நிலவாய் திருநீறு பூசி முதுகிலும் தோள்களிலும் கூந்தல் அவிழ்ந்து பரவி கிடக்க, வலக்கரம் உயர்ந்து சிரத்தின் உச்சியில் உருத்திராட்ச மாலையை விரல்களில் தாங்கிப் பிடித்து, இடக்கரத்தை மார்பின் ஊடாக மடித்து, விரல்களில் சின்முத்திரை பிடித்து, இடக்கால் பெருவிரல் ஊன்றி வலக்காலை முன்புறமாக மேல் நோக்கி மடக்கி கண்மலர்கள் குவித்து, திருவாய் மலரால் பஞ்சாட்சர திருநாமம் ஜெபித்து தவக்கோலத்தில் காட்சி தருகிறாள் காமாட்சி. சென்னை நகருக்கு தென்மேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இவ்வூருக்கு ஆம்பரவனம், சூதவனம் என்ற பெயர்களும் உண்டு. கைலாயத்தில் ஒரு நாள் விளையாட்டாக சிவபெருமானின் இரு கண்களையும் உமாதேவியர் மூடிவிட உலகங்களெல்லாம் இருண்டு போயின. இந்த வினையின் பாவம் நீங்க பூவுலகில் மாமரக் காட்டில் ஒற்றை மாமரத்தடியில் யோக தியானத்தில் அம்மை கடுந்தவம் புரிகிறாள். மாங்காட்டில் தவம் செய்து வந்த காமாட்சி சிவனின் கட்டளையை ஏற்று புனர்பூசை செய்ய கம்பா நதி கரையை அடைந்து அங்கே மணலில் லிங்கம் பிடித்து வழிபட வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அம்மையின் முன் தோன்றி அருள் பாலிக்கிறான் சிவபெருமான். 45,395 சதுர அடியில் அமைந்துள்ள இத்திருத்தலத்தில் கருவறை மட்டும் 260 சதுர அடியில் அமைந்துள்ளது. ராஜகோபுரம் தெற்கு புறத்தில் உள்ளது. கோபுர வாயில் வழியாக வந்ததும் அருள்மிகு வரசித்த விநாயகர் வீற்றிருக்கிறார். வெளிச்சுற்று பிரகாரத்தில் மேற்கு திசையில் நவகன்னிகைகள் சன்னதி உண்டு. கௌமாரி, திரிபுரா கல்யாணி, ரோஹிணி, காளிகா, சண்டிகா, சாம்பவி, சுபத்ரா, துர்கா ஆகிய நவக்கன்னிகளும் இத்திருக்கோயிலுக்கு காவல் தெய்வங்களாக பரிபாலனம் செய்கின்றன. திருக்கோயிலின் திருக்குளம் பிரகாரத்தின் வடதிசையில் உள்ளது. தாமரைகள் பூத்து குலுங்கும் திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெறும். கிழக்கு பக்க நுழைவாயிலில் பலிபீடமும் வாகனமும் அமைந்துள்ளது. மாமரத்தை தலவிருட்சமாக கொண்டுள்ள இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ சக்கர அர்த்தமேரு ஆகும். ஆதிசங்கரர் இத்தலத்திற்கு வருகை தந்தபோது அம்மையின் தவ வெப்பத்தால் இப்பூமி துன்பப்படுவதை அறிந்தார். அன்னையின் தவத்தின் வெப்பம் தணியும் வண்ணம் இங்கே 8 மூலிகைகள் மூலமாக அர்த்தமேரு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தருளினார். 43 திரிகோண கொண்ட இரு சக்கரத்தின் வலிமையால் அக்கினியின் ஆற்றல் அமுதமாக மாறியது. குங்குமப்பூ, சந்தனம், அகில், கோரோஜனம், கஸ்தூரி, புனுகு, பச்சை கற்பூரம், பன்னீர் இவை கலந்து உருவான அர்த்தமேரு ஸ்ரீசக்கரமே இங்கே மூலவராக உள்ளது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே என்று மாங்காட்டு திருத்தல அம்மையை காமாட்சியை வணங்கினால் துயரங்களெல்லாம் நீங்கும் என்பது நம்பிக்கை.
எல்லா தீமைகளையும் அழித்து எல்லா தடைகளையும் போக்கி நல்வாழ்க்கையை தருபவள் அன்னை காமாட்சி. எனவே எப்போதும் வெற்றியை விரும்புவோர் மாங்காடு அம்மனையே விரும்பி வழிபடுவர். ஒருவருடைய சாதகத்தில் கிரகதோஷத்தால் திருமணத் தடைகள் இருப்பின் அவற்றிலிருந்து விடுபட காமாட்சிக்கு புடவை சார்த்தி எலுமிச்சை பழ மாலை, செவ்வரளி மாலை அணிவித்து பசு நெய் அல்லது நல்லெண்ணெயால் தன்வயது எண்ணிக்கையுள்ள தீபம் ஏற்றி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தால் திருமணத் தடை விலகுவதோடு மகப்பேறும் சுகமாக அமையும். மேலும் தொழில் வளர்ச்சி, கல்வி தேர்ச்சி, செல்வ செழிப்புக்கும் காமாட்சியே கதி என்று அன்பர்கள் அறுதியிட்டு கூறுகிறார்கள். உலகில் வேறெந்த மொழியிலும் பக்தி இலக்கியங்கள் கிடையாது. தமிழில் மட்டுமே இத்தனை பக்தி இலக்கியங்கள். இதில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், தமிழில் உள்ள எந்த பக்தி இலக்கியமும் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் தந்து பேசியதே இல்லை. எல்லாமே வாழ்வியலையும் அறிவியலையுமே எடுத்துரைக்கின்றன. இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடியது தமிழில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரும்பெரும் பொக்கிஷங்களில் இருந்து ஒரே ஒரு பாடலை பார்க்கப் போகின்றோம். இந்த பாடலை பார்ப்பதற்கு முன் எளிமையாக விளங்குவதற்காக விகட கவி என்று சொல்கின்றோம். விகட கவி, இதை கடைசி எழுத்திலிருந்து பார்த்து கொண்டு வந்தால் விகடகவி என்பதுதான் வரும், பின்னால் இருந்து பார்த்தாலும். அதே போல மோரு போருமோ என்று எழுதி பார்த்தால் கடைசியில் இருந்து படித்தாலும் மோரு போருமோ அதே தான் வரும். ஆனால் இப்படி ஒரு சில வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் தமிழை வைத்துக்கொண்டு நமது முன்னோர்கள் எப்படிப்பட்ட அற்புதமான தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள், தமிழை எவ்வாறெல்லாம் அவர்கள் அனுபவித்து கையாண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இதை தமிழில் மாலை மாற்று என்று சொல்வார்கள். அங்கே எப்படி மாலை எப்படி வருது, இங்கேருந்து போனாலும் மாலை தானே, அதுபோல முதலில் இருந்து படித்தாலும் அதே பாடல் வரும், கடைசியிலிருந்து படித்தாலும் அதே பாடல் வரும். இந்த பாடல் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடையது. யாகா யாழி காயாகா, தாயா ராரா தாயாயா, யாயா தாரா ராயாதா, காயா காழி யாகாயா. எழுத்துக்களை நிறுத்தி சொல்லியிருக்கின்றோம். இதை பார்த்தால் மறுபடியும் சொல்கின்றேன், கடைசியிலிருந்து பார்த்தால் அதே பாடல்தான் மறுபடியும் வரும். தமிழில் அபூர்வமான அமைந்த ஒரு சில பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. யாகா யாகா யாழி காயா காய் என்று பார்த்தோம் அல்லவா. வார்த்தைகளை பிரித்து கொள்ள வேண்டும். சிவபெருமானிடம் கடைசி இந்த பாடலில் கடைசி வார்த்தைகளை காழி யாகாயா என்று யாக்கா வந்ததல்லவா, அதில் காழி யா கா யா காழியா, சீகாழியில் எழுந்து அருளியிருக்கும் சிவபெருமானே, கா என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று. கடைசி எழுத்து யா என்று முடியும். தமிழில் யா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எழுத்துக்கு பொருள் என்ன என்பது பொருள். பெண்ணீர் பெருந்தக்க யாவுள வள்ளுவர், யா காவாராயினும் வள்ளுவர், ஆள யா உனக்கு அமைந்தன கம்பராமாயணத்தில் கம்பர். அதன்படி காழியா காயா என்பதை காழியா சீகாடியில் எழுந்தொருள் இருக்கும் சிவபெருமானே காப்பாற்று. யா என்றால் என்ன விதமான துன்பங்கள் நேர்ந்தாலும் சரி அவைகளிலிருந்து எங்களை காப்பாற்று. அதில் ஆரம்பத்திலேயே அவர் என்ன சொல்கின்றார், அதாவது யாகா யாகத்தின் வடிவமாக வேள்வியின் வடிவமாக இருப்பவன் இறைவன் என்கின்றார். வேள்வினா இது வெளியில் நடக்கிறது மட்டும் அல்ல, நம் உடம்புக்குள்ளேயே ஒரு மாபெரும் வேள்வி பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்து கொண்டிருக்கின்றது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருடைய வயிற்றிலும் ஜாட்டராகினி என்று சொல்வார்கள். அதன் வடிவமாக இருந்து கொண்டு நாம் உண்ணக்கூடிய பொருட்கள் அவ்வளவும் அங்கே ஜீரணமாகி விடுகின்றனவே.
தெரிகின்றதா? அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை என்கின்றது திருமுறை. அதன்படி அங்கே அக்னி வடிவமாக இருப்பவன், அடுத்தது யாழ் வாசிப்பவன். அது மட்டுமல்ல அவனை ஆராய்ச்சி செய்ய முடியாதவன். ஆராய்ச்சியினால் இறைவனை அடையவோ அனுபவிக்கவோ முடியாது. ஒரே ஒரு உதாரணம், லட்டு சாப்பிட்றோம். லட்டு நல்லா எக்கச்சக்கமாக இருக்குது, சாப்பிட்றோம். அது இனிக்கிறது திதிக்கிறதுன்னு சொல்கிறோமே தவிர அதற்கு மேல் நம்மால் விவரிக்க முடியாது. அப்படி ஆராய்ச்சிக்கு அடங்காதவன், தாயாயா அவன் எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, மலர் மாலையை சூடி இருப்பவன், அத்துடன் ஆத்தி மாலையை சூடியிருப்பவன். ஆத்திப்பூ சிவபெருமானுக்கு உகந்தது. ஆத்திப்பூவை சூடி இருப்பவன். அப்படிப்பட்ட அந்த இறைவன் காயா என்றால் வடிவம் தாங்கி வந்து அனுகிரகம் செய்யக்கூடியவன். உருவமே இல்லாதவன் இறைவன் என்று சொல்கின்றோம். அவன் உருவம் தாங்கி வருவதற்கு என்ன காரணம்? அதுதான் இந்த பாடலில் ஞான சம்பந்தர் நமக்காக அருளக்கூடியது. நாமும் அடுத்தவர்களிடம் அவ்வாறு இருக்க வேண்டும். உருவம் இல்லாதது தண்ணீர். ஆனால் உருவமில்லாத தண்ணீர் ஒரு குளிர்சாதன பெட்டியில் வைத்து குளிர் அதிகமாக நிறைந்தவுடன் அது ஒரு வடிவம் தாங்கி வருகின்றதல்லவா? அதுபோல உருவமற்ற அந்த இறைவன் உருவமாக வரும்பொழுது ஏன் எப்படி வருகின்றான் என்றால், மானிடர்களான நம்மிடம் கொண்ட அளவில்லாத கருணையின் காரணமாக அவன் வடிவம் தாங்கி வருகின்றான். எப்படி தண்ணீர் அதிகமான குளிர்ச்சியினால் வடிவம் தாங்கி வருகின்றதோ அப்படி உருவமற்ற அந்த இறைவன் அங்கே நம்மிடம் கொண்ட கருணையின் காரணமாக உருவம் கொண்டு வருகின்றானாம். இறைவனுடைய அந்த வடிவங்களை சொல்லி எல்லோருக்கும் அவன் தாயாக அதாவது எல்லோருக்கும் அவன் தாயாக இருக்கின்றான் என்பதையும் சொல்லி, அவன் என்ன மாலைகளையும் மலர்களையும் சூடி இருக்கின்றான் என்று சொல்லி, அவன் கைகளில் தாங்கி இருக்கக்கூடிய அந்த யாழ் வீணையும் சொல்லி, நம் உள்ளே இருந்து கொண்டு இயக்கக்கூடியவன் அவன் என்பதையும் சொல்லி, அப்படிப்பட்ட காழியா சீகாழியில் எழுந்தொருளியிருக்கும் இறைவனே காப்பாற்று. எதிலிருந்து? என்ன விதமான துன்பங்களாக இருந்தாலும் சரி அவைகளிலிருந்து எங்களை காப்பாற்று என்று ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடிய இந்த அருந்தமிழ் பாடல் தமிழில் அபூர்வமானது. மாலை மாற்று என்று சொல்லக்கூடிய அந்த வகையைச் சேர்ந்தது. முன்னோர்கள் தமிழை எவ்வாறெல்லாம் அனுபவித்தார்கள், கையாண்டார்கள் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கும் தமிழின் அருமையும் பெருமையும் தெரியும். நாமும் வளருவோம், நம்முடைய மொழியும் வளரும். திருமுறை பாடலுக்கான எளிய விளக்கம் உள்ளத்தில் பதியும் வகையில் அமைந்திருந்தது இல்லையா? இனி இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. இன்றைய நிகழ்ச்சியில் திருவிழாக்களில் கொடியேற்றுவது எதற்காக, அதனுடைய தொடர்ச்சி என்ன என்பதை பார்க்க போகின்றோம். திருவிழாக்களில் முதல்ல நாம் பார்த்தோம் என்றால் மண் எடுத்து கொண்டு வருவது அதனுடைய அடிப்படை உண்மை என்ன என்று பார்த்தோம். இவ்வாறு மண் கொண்டு வந்த பிற்பாடு மறுநாள் கொடியேற்றுவார்கள். அழகாக ஒரு வெள்ளை துணியில், அதாவது ரிஷபம் காளை மாடு என்று சொல்கின்றோமே, அதனுடைய வடிவத்தை எழுதி இங்கிருந்து அழகாக கொடியேற்றுவார்கள். அது எதை குறிக்கின்றது, எதற்காக ஏற்றுகின்றார்கள்? இந்த காளை மாட்டிற்கு 4 கால்கள் இருக்கின்றன அல்லவா? அதுபோல அந்த 4 கால்களும் வேறு எந்த கால்களும் அல்ல, சமம். ஒரு கால், இன்னொரு கால் என்பது நம்ம நல்லது கெட்டது தெரிந்து நல்லவைகளை கடைபிடிக்கக்கூடிய அறிவு ஆராய்ச்சி, அது 2வது கால். 3வது சந்தோஷம். என்ன வந்தாலும் திருப்தி இல்லைங்கிறது இல்லை, சந்தோஷம் 3வது கால். 4வது கால் இந்த 3ஐயுமே நமக்கு அளிக்கக்கூடியது என்று பழந்தமிழ் பாட்டி ஔவையார் முதலானவர்கள் கூட சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய தொடர்பு, மறுமுறை சொல்கின்றேன், சமம், நல்லது கெட்டது தெரிந்து அவைகளில் ஆராய்ந்து அதிலிருந்து நல்லவைகளை நாம் கடைபிடிக்கக்கூடியது. 3வது சந்தோஷம்,
நான்காவது நல்லவர்களுடைய கூட்டுறவு தொடர்பு என்று சொன்னேன். நல்லாரை காண்பதும் நன்றி, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றி, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றி. போயிட்டு வரட்டுமா? நான் அதற்கு அடுத்தது தான் முக்கியம். நான்காவது வரி, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி. அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய கூட்டுறவு என்று சொல்கின்றோமே, அந்த அந்த 4 தகவல்களும் அங்கே 4 கால்களாக இருக்கின்றன. அப்படி இருந்தால் உயரலாம், இறைவன் வெளிப்படுவான். அதனால்தான் கொடியேற்றின உடனே கடவுள் அங்கே வெளியில் வருகின்றான் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். கொடியேற்றத்தினுடைய அடிப்படை உண்மை இது. இந்த திருவிழாவினுடைய விசேஷங்களை பற்றி நூற்றுக்கணக்கான பாடல்களில் சொன்னவைகளை மிகவும் புள்ளி வைத்ததைப் போல ஒரு சில தகவல்களை, அடிப்படை உண்மைகளை மட்டும் ஒரு சிலவற்றை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்படி கொடியேற்றிய பிற்பாடு அடுத்த நிகழ்ச்சியாக இறைவனும் இறைவியும் அங்கே மரத்தடியில் அமர்ந்திருப்பார்கள். அந்த ஒரு சேவை நடைபெறும், மரத்தடி சேவை என்று. இந்த மரத்தடி சேவை எதை குறிக்கின்றது? இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம், அதாவது போன நிகழ்ச்சியிலேயே பார்த்தோம் இல்லையா, படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5ஐயும் திருவிழா நமக்கு பாடமாக நடத்துகின்றது என்று அந்த நிகழ்ச்சிகளில் இப்பொழுது படைத்தல் தொழில் வெளிப்படப் போகின்றது. அதை நமக்கு அறிவுறுத்துகின்றது. 1000 இருக்கலாம், மனிதர்கள் இருக்கலாம், விலங்குகள் இருக்கலாம், பறவைகள் இருக்கலாம், பாம்புகள் இருக்கலாம், மரம் செடி கொடிகள் என்று இருக்கலாம். எவைகள் இருந்தாலும் சரி, அவ்வளவும் ஒரே ஒன்றிலிருந்து தான் தோன்றியவை. ஒன்றே ஒன்றிலிருந்து தான். மரம் ஒரு திருண்டு சின்னஞ்சிறு விதை, அந்த விதையை நட்டு வைக்கின்றோம். அதிலிருந்து செடி வருகின்றது, அது மெல்ல மரமாக மாறுகின்றது, அதிலிருந்து பூக்கள் பூக்கின்றன, அது காயாக மாறுகின்றது, கனியாக மாறுகின்றது, அதிலிருந்து ஏராளமான விதைகள் உருவாகின்றன அல்லவா? அதுபோல இந்த மரம் வளரும்போது ஒரு நிறம், செடியாக இருக்கும் பொழுது வளர்ந்த பிற்பாடு ஒரு நிறம், அதில் பூ ஒரு நிறம், காய் ஒரு நிறம், கனி ஒரு நிறம், இப்படி பலவிதமான தோற்றங்கள் இருப்பதைப் போல இவ்வளவு வடிவங்கள் இருந்தாலும் அவ்வளவும் ஒரே ஒரு மூலத்திலிருந்து தான் வந்தது என்பதை விளக்குவதற்காகத்தான் அங்கு இறைவனும் இறைவியும் அந்த மரத்தடி சேவை என்கின்ற பெயரில் அந்த பாடத்தை நமக்கு நடத்துகின்றார்கள். ஒன்றிலிருந்து தான் அவ்வளவு பேர்களும் உண்டாகணும். இதைத்தான் வேறு ஒரு தத்துவார்த்தமாக, அடிப்படை ஆதார உண்மையாக மண்ணை கொண்டு வருதல் என்ற அந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். ஆகவே மரத்தடி சேவை என்பது ஒன்றிலிருந்து தான் அனைத்தும் உண்டாயின என்று சொல்லக்கூடிய அந்த படைத்தல் தொழிலை நமக்கு பாடம் நடத்தக்கூடியது. ஏதோ சுவாமி மரத்தடியில் போய் உட்கார்ந்திருக்கார் என்று நினைத்து ஏமாந்து போய் விடக்கூடாது. இதனுடைய தொடர்ச்சியாக இந்த விழாக்களில் அடுத்த நிகழ்ச்சி என்ன, ஏன் செய்கிறார்கள், அவை நமக்கு என்ன சொல்ல வருகின்றன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போமா? என்ன நேயர்களே, ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஆலயம், திருமுறை விளக்கம், ஆலய அறிவியல் அனைத்தும் அறிவுக்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.